Hey families, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படினா ஊஞ்சல் விளையாடிட்டு இருக்கோம். நாங்க இப்ப குழந்தையாவே மாறிட்டோம். நாங்க இப்ப ஒரு கிட்ஸ் ஏரியால ப்ளே ஸ்டேஷன்ல விளையாடிட்டு இருக்கோம். ப்ளே ஏரியா. ப்ளே ஸ்டேஷன் நான் ரொம்ப நாளா கேட்டிட்டு இருக்கேன். அத வாங்கி குறீனா வாங்க மாட்டேன். கண்ணு வலிக்கும் பாக்குறவங்களுக்கு. அத கேட்ட ப்ளே ஸ்டேஷன் 5 ரொம்ப நாளா சந்தியாட்ட கேட்டுட்டே இருக்கேன். வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வாங்கி தரேன். அட்லீஸ்ட் ப்ளே ஸ்டேஷன் 2 ஆவது வாங்கி கொடுப்போம். 90s கிட்ஸ்க்கு அப்பப்ப போட்டுனே இருப்பீல. ஆக்சுவலா நாங்க கிட்ஸோட ப்ளே ஏரியால இருக்கோம். ஆமா. நல்லா இருக்கு, ஜாலியா. இதெல்லாம் நம்ம ரொம்ப மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமால, எப்ப பார்த்தாலும் போனு ஒர்க் இப்படியே போயிட்டு இருக்கோம். விளையாடுறது எல்லாத்தையுமே மறந்துட்டோம். ஸோ அதனால இன்னைக்கு நாங்க சும்மா ஜாலியா விளையாண்டுட்டு, அது இல்லாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுல ஒரு உங்களுக்கு மெயினா ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ. கண்டிப்பா அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்க என்ன போட்டிருந்தோம், ஃபார்ம்லேண்ட் வீடியோ போட்டிருந்தோம். ஆக்சுவலா நாங்க ஃபார்ம்லேண்ட் வாங்குறதுக்கு தான் போயிருந்தோம். ஸோ அது எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது உங்களுக்கு ஷேர் பண்ணோம். இந்த இது என்னன்னா, நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இன்ஸ்டால போட்டிருந்ததுனால இன்ஸ்டாலையும் நிறைய பேர் என்கொயரிஸ் கேட்டிருந்தாங்க, எங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க. இன்ஸ்டாலையும் போட்டிருந்தோம், யூடியூப்லயும் போட்டிருந்தோம். ஸோ நாங்க ஃபார்ம்லேண்ட் போட்டிருந்தால நிறைய பேர் என்கொயரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க எங்களுக்கு. ஸோ நிறைய பேருக்கு எங்கள்கிட்டயே டைரக்டா இந்த மாதிரி திருச்சியில இருந்தா சொல்லுங்க, இன்னும் எங்களுக்கு இன்னும் நல்லதாக இன்னும் நிறைய இருந்தா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சதை இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவா ஒரு லேண்டு இதை காட்ட போறோம். ஸோ எப்படி இருக்கு என்னதுங்கிறத ஃபுல் வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ எப்படி இருக்கு என்னங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். காட்டுறோம். இந்த குண்டுவும் இருக்கு, சேர்த்துக்கலாம். காட்டுறோம். மாட்டிக்கிட்டேன். தேவையா கோபி உனக்கு? அது எத்தனோண்டு இருக்கு, நீ எவ்வளவு பெருசு இருக்க? தேவையா உனக்கு? தேவையா? ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இங்க பாருங்க, வர முடியல என்னால. அவசரப்பட்டு குழந்தையா மாறுறேன்னு இந்த ஊஞ்சல்ல உட்காந்து மாட்டிக்கிட்டேங்க நான். அது எத்தனோண்டு இருக்கு, என்ன மாதிரி குட்டி பிள்ளைங்க விளையாடுறது. அது உனக்கே பத்தல. ஏய் எனக்கெல்லாம் பத்துது. கை கொடு போல. போ இரு மாட்டிக்கிட்டேன். இரு கொஞ்சம். உண்மையாவே மாட்டிக்கிட்டியா? எருமை. இரு உண்மையால மாட்டல, லைட்டா பாத்துடும். சாகசம் பண்ண போது வாங்க எல்லாரும் பாருங்க. சாகசம்லாம் பண்ணல. ஆக்சுவலா என்னன்னா, இது லொகேஷன் சொல்லணும்ல, அதுக்காண்டி வந்தேன் மேல. சொல்லுங்க. லொகேஷன் எங்க இருக்குன்னா, நியர்பை கேக்க நகர் சொல்லலாம். கேக்க நகர்ல இருந்தும் நீங்க நியர்பை உங்களுக்கு. அது இல்லாம பஞ்சப்பூர்ல இருந்து உங்களுக்கு வெறும் இது 8 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு வருது. அதுவும் மெயின் ரோடு ரொம்பவே கிட்டக்க இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே அக்சசிபிலிட்டிஸ் ரொம்ப கிட்டக்க இருக்கு உங்களுக்கு. இது இருக்கு. கீழ வேற இதா இருக்கு, விழுந்தேன்னா அவ்வளவுதான். அருக்கையா சாலா அப்படின்னு கிட்ஸ் விளையாடுறது குண்டு. இது கிட்ஸ் விளையாடுறது. அதை நீ மணிக்கு மறந்துடுற. மணிக்கு ஒரு நிமிடம் மறந்து போயிடுற. இதெல்லாம் நாங்க முக்கமூர் போகும்போது சிமெண்ட்லயே போட்டிருப்பாங்க பாத்திருக்கியா, அந்த சிங்கம் வாயில. அது இல்லாம இடையில அந்த இதெல்லாம் நோண்டி வச்சிருப்பாங்க, போனா டிக்கிலாம் தெரியும். ஸோ சரி, நான் சொல்றதே மறந்துட்டேன். ஸோ அதுவும் இல்லாம இங்க இருந்து நியர்பை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட்டும் கிட்டக்க, கேக்க நகர் கிட்டக்க. ஸோ ஒரு பிரைமான லொகேஷன்ல இருக்கு. அண்ட் இது உங்களுக்கு ஒரு ரிங் ரோடு கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாமே. மதுரை பைபாஸ் கனெக்ட் ஆகுது, திருச்சி பைபாஸ் கனெக்ட் ஆகுது, புதுக்கோட்டை பைபாஸ் கனெக்ட் ஆகுது. ஸோ எல்லாமே மெயினா இருக்கு. அண்ட் இந்த லேண்டை சுத்தி ஃபுல்லா வீடுங்க நிறைய இருக்கு. ஸோ கண்டிப்பா திருச்சியில லேண்ட் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு இந்த ஒரு இடம் கண்டிப்பா பிடிக்கும். அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கு. திருச்சியில இந்த ஜெனரேஷனுக்கு இப்ப வாங்குறது அது இப்படி ஒரு கஷ்டம். கோல்டு இல்லாம கூட இருந்துடுறாங்க, ஆனா கட்ட வீடு இல்லாம யாருமே இருக்கவே மாட்டேன்றாங்க. ஆக்சுவலா அது உண்மைதானே. இப்ப சாப்பிடுறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இப்ப இருக்கிறதுக்கு வீடு ரொம்ப முக்கியமாயிடுச்சு. இப்ப நான் தள்ளி விட போறேன் உன்ன. இப்ப நான் உன்னை தள்ளி விட போறேன். தள்ளி விட்டுட்டேன். நான் இழுக்கவே இல்லை, உன் வெயிட் தாங்காம இறங்கி நீயா வந்துட்ட. இல்ல ஆக்சுவலா பேண்ட்டுக்கு அது வலிக்கிடுச்சு. நான் என்ன பண்ணேன், என்னென்ன பாருங்க, வீசையில மண்ணு விட்டுனாலும் அப்படியே மறைக்கிறாராம். இப்ப நான் சீசா விளையாடலாமா இல்ல அது விளையாடலாமா? சந்தியா நவுத்த முடியலையே, கொஞ்சம் கேப் விடுவோம். உட்கார வச்சிருக்கேன். அம்மா ஏ ரொம்ப நாள்
ஆச்சுல நீ என்ன கூட்டிட்டே போறதில்ல. அப்படியே இல்ல ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலா சந்தியா வெளில கூட்டு போலாம். சந்தியா வந்து ஹைப்பர் ஆக்டிவா இருக்குமா, நமக்கே பயமா இருக்கும் சில நேரம். ஆக்சுவலி எதை சொல்லாத அதை பண்ணாதன்னா அதை தான் பண்ணும். அதே மாதிரி சம்திங்ல பிரபுக்கு ஜோடியா ஒருத்தவங்க வருவாங்கல்ல, அதை கீழே போட்டுறாத அப்படின்னா கீழே போட்டுருவேன். அந்த மாதிரிதான். சோ அது வந்துட்டு இவர் லவ் பண்ண டைம்ல இருந்தே என்ன கல்லணை கூட்டு போவாரு. ஆனா ஒரு தடவை கூட கல்லணை உள்ள கூட்டு போனதுல அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல அங்க மட்டுமே நின்று இதான் கல்லணை அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு வந்துருவாரு. அந்த மாதிரிதான் பண்ணுவாரு. ஸோ வந்துட்டு மெயினா இப்ப இந்த லேண்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா இங்க வந்துட்டு ஸ்ட்ரீட் லைட்லாம் ஃபுல்லா எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த கிட்ஸ்லாம் விளையாடுறதுக்கு இங்க பாத்தீங்களா பிளே ஏரியாலாம் வந்துட்டு வேற லெவல்ல இருக்கு. ஸோ வந்துட்டு என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்குலாம் வெளியெல்லாம் போகணும்னு அவசியமே இல்லை. அந்த ஃபோன்லாம் வச்சு விளையாடணுன்றது அவசியம் இல்லை. ஸோ உங்களோட சில்ட்ரன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இப்பெல்லாம் விளையாட விடலாம். ஸோ செம்மையா இருக்கும். லேண்ட் ஃபுல்லாவே வந்துட்டு லைட்டு ரோடுலாம் வந்துட்டு எத்தனை அடி இருக்குமோ இந்த ரோடு ரொம்ப பெருசா தெரியுது. ரோடுலாம் வந்துட்டு ஃபுல்லா செட்டப் பண்ணி வச்சுட்டாங்க. நீங்க வந்து வீடை கட்டினா மட்டும் போதும். ஸோ கட்டி நீங்க வந்துட்டு சூப்பரா ஒரு லைஃப் ஸ்டைல் வாழலாம் இந்த இடத்துல. எனக்கு ரொம்ப பர்சனலா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு சிட்டிலையும் இருக்கு, பிளஸ் வந்துட்டு நம்ம திருச்சியில இவ்வளோ பட்ஜெட்லயும் இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து லேண்ட் வாங்கணுன்ற பிளான்ல வந்து நிறைய திருச்சியில தேடி கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த லேண்ட் டீடைல்ஸ் பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியணும் அப்படின்னா நாங்க ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம்ல, அதில் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் இல்லைன்னா கால் பண்ணி கேளுங்க. கண்டிப்பா அவங்க வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. எங்க பேக்ரவுண்ட்ல பாத்தீங்களா பயங்கரமா பிரீமியமா தெரியுதா இந்த ஒரு லேண்டே. ஏன்னா இது வந்து பார்க்கவே வந்து ரிச் லுக்கா இருக்கு. ஃபுல்லா லேண்டை சுத்தி காம்பவுண்ட் வந்துட்டு போட்டிருக்காங்க. அண்ட் பாத்தீங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் காங்கிரீட் ரோடு தான். ஃபுல்லா செம்மையா இருக்கா. அண்ட் உங்களுக்கு வந்து 24 hours ஃபுல்லி செக்யூரிட்டி இருக்கு. அண்ட் இபி ஃபெசிலிட்டிஸ் கரண்ட்லாம் வந்து நீங்க வந்து அப்படியே வந்தீங்கன்னா போதும், லைன் இழுத்து நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து வீட்டுக்கு முக்கியமானது வந்து கிரவுண்ட் வாட்டர் தான். ஸோ இங்க வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து டெஸ்ட் பண்ணியே வச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. அண்ட் சாயில் ஆல்சோ நல்லா தான் இருக்கு. ஸோ மண்ணுமே உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. அண்ட் இது வந்து டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ். அதனால நீங்க கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஏன்னா இந்த அப்ரூவல் வந்து உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான அப்ரூவல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து உங்களுக்கு இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸும் பண்ணி தராங்க. ஆமா, இப்போ நீங்க லேண்ட் வாங்க வந்துட்டு அமௌண்ட் இல்லை அப்படி இல்லைன்ட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கலாம் வந்துட்டு ஃபீல் பண்ண வேணாம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ் செக் பண்ணி அவங்களுக்கு வேலிடிட்டி இருக்கா என்னன்றதெல்லாம் அவங்களுக்கு வந்து வேல்யூ இருக்கா என்னன்றதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்துட்டு இஎம்ஐலையுமே அந்த ஆப்ஷனுமே எலிஜிபிலிட்டி பார்ப்பாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணி தராங்க. அண்ட் என்ஆர்ஐல இருக்கவங்களுக்கு கூட அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ சப்போஸ் நீங்க ஃபாரின்ல இருந்தீங்கன்னா கூட அவங்க இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு மேல என்ன வேணும்? லேண்ட் டீடைல்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரிய நம்பரை மறக்காம வந்துட்டு கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. சீக்கிரமா புக் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி மெயினான இடத்துலலாம் வந்துட்டு சொல்ல முடியாது, டக்குன்னு சேல்ஸ் ஆயிரும். நாங்க வந்தப்பவே நிறைய இது சேல்ஸ் சொல்லிட்டு ஆயிருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால சீக்கிரமா வந்துட்டு உங்களோட லேண்டை புக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. மெயினா ஸ்பெஷல் ஆஃபரா 13 to 14 அன்னைக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் 16 lakhsல இருந்தே கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாம 16 lakhsல இருந்து 28 lakhs வரைக்கும் இவங்கள்ட்ட லேண்ட் இருக்கு. அப்புறம் என்ன, இந்த 2 days ஆஃபரை மிஸ் பண்ணாம சீக்கிரமா உங்க லேண்டை புக் பண்ணுங்க. வீடு வாங்கணும்னு ஐடியால இருக்கீங்களா, இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஐடியால இருக்கீங்களா? அப்ப இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம ஸ்கிரீன்ல தர நம்பரை கான்டாக்ட் பண்ணி சீக்கிரமா உங்க லேண்டை புக் பண்ணுங்க. நான் மட்டும் இப்ப தனியா விளையாண்டுட்டு இருக்கேன். குண்டு பிஸி ஆயிடுட்டு. நல்லா இருக்கு. ஸோ ஃபைனலி இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, ஓகே, பை ஃபேமிலி. அப்படியே மூஞ்ச மறைச்சிடணும் ஃபேமிலி. நல்லா இருக்கு, ஜாலியா நாங்க கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு கிளம்புறோம். பை பை பை.